ஓம் நமச்சிவாய். ஓம் சரவணபவ. இன்றைய காலை பொழுதிலே 18/2/2014 இந்த இனிய பொழுதிலே நாம் அறிய இருப்பது ஆன்மீகத்தில் எரிபத்த நாயனார். பாருங்க, அவருடைய பெயர் எரிபத்த நாயனார். அந்த எரிபத்த நாயனார் யாரை எங்கு உள்ளவர் அறிவோம். இப்பொழுது ஆன்மீகம் அனவாய சோழன் மறைவில் தோன்றிய மன்னர்கள் கருவூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த நகரிலே தேவர்கள் போற்றும் பெருமை வாய்ந்த ஆனிலை என்னும் திருக்கோயில் சிவபெருமான் நீங்காத அன்புடன் எரிபத்த நாயனார் என்னும் அடியார் வழிபட்டு வந்திருக்கின்றார். சிலை எரிபத்த நாயனார் அந்த கோயிலிலே ஆனிலை என்னும் திருக்கோயிலே சிவபெருமான் நீங்காத அன்புடன் எரிபத்த நாயனார் அடியார்கள் என்னும் அடியார் வழிபட்டு வந்திருக்கின்றார். அவர் சிவனடியாருக்கு நேரும் துன்பங்கள். எந்த ஒரு சிவன் அடியார்களுக்கும் துன்பம் ஏற்பட்டார் அவர் என்ன செய்வார்? போய் துன்பத்தை துடைப்பார். அவர் கேட்கக்கூடிய ஒரு கோடரி என்ற ஒரு ஆயுதம், அது முழுவாயும் தாங்கி நிற்பார். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதனால் அடியார்கள் பகைவர்களை கொண்டு சைவத்தை வளர்த்து வந்திருக்கின்றார் என்றால் இந்த எண்பத்த நாயனார். ஓம் நமச்சிவாய. இவ்வாறு இருக்கையிலே இந்த திருக்கோயிலே சிவகாமி ஆண்டார் என்னும் தொண்டர் நாள்தோறும் மலர்வரித்து மலர் கொடுத்து பெருமான் சாட்சி பக்தியுடன் வருமனையை வழிபட்டு வந்தார். ஈசனை வழிபட்டு வந்திருக்கின்றார். ஒரு நாள் வழக்கம் போல் மலர் பறித்து திருக்கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தார். அவ்வமயம் அந்த நேரத்திலே புகழ்ச்சோழ மன்னரது பட்டத்து யானை நீராய் மனம் கொண்டு தெருவழியே வந்து சிவனடியாரை கண்ட யானை அவரை தொடர்ந்து சென்று அவர் குடையில் பறித்து வைத்த மலர்களை கிள்ளே சிந்திவிட்டது. அது கண்ட சிவகாமி ஆண்டாள் யானையை தடுக்க முயன்றார். கிளை விழுந்து சிவா சிவா என்று அலறினார். செங்கு செய்த யானையை சுருக்கி வைத்தாம் பலவான் வெட்டி வீழ்த்தியிருக்கின்றார். யாரு? அவருடைய எரிபத்த நாயனார். பக்தர்களுக்கு ஏதாவது என்றால் அவரை கொன்றே விடுவார் எரிபத்த நாயனார். கோடரி கொண்டு கொள்வார். பகைவரும் அவரை எதிர்க்கவே அவர்களை நாயனார் கொண்டு வந்தார். ஓ நமச்சிவாய். உயிர் தப்பிய பாதரில் சிலர் ஓடி சென்று அரண்மனை வாயில் அந்த செய்தியை கூட மன்னனிடம் கூறியிருக்கின்றார். அவர் நிகழ்ந்ததை புகழை சோழனிடம் முறையிட்டிருக்கின்றார். நடந்ததையெல்லாம் சொல்லி சோழன் மன்னனிடம் முறையிட்டிருக்கின்றார். கணங்காட்சினம் கொண்ட அரசன் யானையில் பகலன் வெறும் கிடப்பதை வந்து அந்த அரசன் பார்த்தான். அங்கு பகைவர் எவரும் இல்லை. எரிபத்த நாயனார் இருக்கையில் இளம் போல் தன் ஒரு கையில் மழு வைந்து நிற்பதைக் கண்டான். கோடரி என்று நின்றார். அதை கண்டான். சிவக்கோல தாங்கிய அவர் தீமையை புரிந்திருப்பாரா என கருதினான். செயலை செய்திருப்பார் என்று அந்த அரசன் சினம் கொண்ட அரசன் கருத்தான். அருகிலிருந்து பகலை எடுத்து நாயனார் காட்டினார். இத்தீய செயலை புரிந்தவர்களா என்று நாயனார் அருகிலிருந்த பகல் எரிபத்த நாயனாரை காட்டியிருக்கிறார்.
யாரை கண்ட அரசன் யானை தவறு செய்தாவியா தவறு செய்திருக்காவிட்டார் நாயனார் அதனை கொண்டிருப்பார் என துணிந்தார். நாயனார் கொண்டிருக்க மாட்டார் என்னை துணிந்து விட்டார். அந்த அரசன் நாயனார் சென்று இவ்யானையை புரிந்த குற்றங்களை இதனை கொண்டது மட்டும் போதுமா, அருள வேண்டும் என்று வேண்டுமா, என்னையும் சேர்த்துக் எப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையில் சிந்தனை இருந்திருக்கிறது என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஓம் நமச்சிவாயம் இது கேட்டு எரிவிட்ட நாயார் யானையும் பாதனையும் கொண்ட காரணத்தை அறிந்தார். இது கேட்ட எரிவிட்ட நாயனார் யானையும் பகைவரையும் கொண்ட காரணத்தை அறிவித்தார். மனத்திடம் அறிவித்திருக்கின்றார். என்ன நடந்தது என்று அச்சொற்களை கேட்டு மன்னன் பேரசாங்கம் கொண்டு சிவனையாருக்கும் எந்த குற்றங்களுக்கு தன்னையும் கொள்ளதை தன் உடையவாளை எரிபித்த நாயனாரிடம் கொண்டு ஞானே அந்த காப்பனையும் கொண்டு விட்டீர்கள், என்னையும் கொண்டு விடுங்கள் என்று பற்றி எவ்வாறு இருக்கின்றது இதிலிருந்து நாம் அறியலாம். வேண்டினன் வேறந்தைகள் எரிபட்ட அவ்வாறே வாங்கி கொள்ளாவிட்டால் தானே தன் உயிரையும் வைத்துக் கொள்ளவும் கூடும் என கருதி அவ்வாறே வாங்கி கொண்டார். நாம் அந்த வாழை நாம் வாங்கிக் கொள்ள இல்லை என்றால் தானே தற்கொலை செய்து கொள்வான் என்று நிலை ஏற்பட்டு கொல்லுமாறி தன்னை கொல்லுமாறி கொள்ளால் அதனால் ஏற்பட்ட அவ்வாறே தானே பிடித்துக் கொண்டார். அதனால் ஏற்பட்ட நாயனாரோ அறிவாளால் தம்மை வெட்டப்பட்டார். என்னை நானே மரணம் அடைத்துக் கொள்கிறேன் என்று அவரை தன்னாலே கொல்ல தன்னைத்தானே அவரும் வெட்டி கொள்வதற்கு துணிந்து விட்டார். எருவித்த நாயனார் இருவேறுமாக அரசனை நீங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவர் நானே இறந்து விடுகிறேன் என்று எருவித்த நாயனார் சொல்கிறார். இறைவன் அருளால் நம்முடைய உங்கள் சிவத்தொழிலினை பெருமையை உலகத்தோடு அறியுமாறு செய்யவே மலையானி மலர்களை செல்லுமாறு செய்வோம் என்ற சொற்கள் வாதத்தில் இருந்து சிறியர் வாசித்து வந்தனர். இறந்த யானையும் பாதங்களும் உயிர் பற்றி இறந்தவர்களார்கள், உயிர் பற்றி இறந்தார்கள் என்று வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார்கள். ஒரு நற்செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். எரிவத்து நாயனார் இவ்வாறு பற்றி எல்லாம் அவ்வாறு இருந்திருக்கின்றது. இந்த காலத்தில் பற்றி இருக்கின்றது, இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அது மக்கள் அறிந்து அதை தன் செயலை உண்மையான தொண்டு புரிய வேண்டும் என்பதுதான் இதை நான் உங்களுக்கு அருள்கிறேன். அருள்கிறார் சிவயோகி சதாசிவ சிவன் அல்லது யோகி சிவன். தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த எண்ணிற்கு எனக்கு அழையின் ஓம் நமச்சிவாய் செல்வோம். இதோவும் இருக்கிறது 96, 29, 27, 94, 54. ஓம் நமச்சிவாய் அறியுங்கள் ஆதரியுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த எரிபத்த நாயனாரினுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு பத்து செல்வோம், ஈசனை வணங்குவோம், முக்தி வருவோம் என்று கூறிக்கொண்டும் தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நெட்டிலே இருக்கின்றது. யூடியூப் மூலமாக நீங்கள் ஆன்மீகம் பை சிவம், ஆன்மீகம் பை யோகி சிவம்,
இப்படி பல பயிர்கள் அறிவித்திருக்கிறது, நெட்டிலே இருக்கின்றது. இறைக்கு பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். விஞ்ஞானமும் அனுப்பியிருக்கின்றேன், மகான்களையும் அனுப்பியிருக்கின்றேன். சித்தர்கள் பயோதிசிவம், சிறுகதைகள் சிறுவக்கதைகள் யோகிசிவம், பூமி வையோகிசிவம், பிரபஞ்ச ரகசியம் வையோகிசிவம். இப்படி பல பயிர்கள் 60க்கும் மேற்பட்ட பயிர்கள் யூடியூப்பிலே இறக்கி நிலைநட்டிலே இருக்கின்றது. யூடியூப்பிலே இறக்கி கண்டு வருகின்றன. ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன். என்னால் முடிந்த அளவும் எனக்கு கிடைத்த அறிவு, எனக்கு கிடைத்த ஒரு பலனை உங்களுக்கு தெரிவிக்கின்ற கேட்டு மகிழுமாறு இதன் மூலமாக இந்த உலகம் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். ஏரிக்குளம் கிணறு ஆறுகள்லாம் நிரம்பி வழிய மாயாத வாய்ப்புடைய மக்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. YouTube card.